على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. இன்றைய நிகழ்ச்சியில் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான காஃபிர்களில் ஒருவராகிய அபூ லஹபுடைய வரலாற்றுகள் சிலை பற்றி பேசலாம். குர்ஆனில் பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் வந்த, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவை எதிர்த்த காஃபிர்களில் பெயர் சொல்லி குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு காஃபிர் அபூ லஹப் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலப்பகுதியில் வாழ்ந்த சில காஃபிர்கள், ஹாமான், காரூன், இப்படி பலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, ஃபிரௌன் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ரசூலோட உம்மத்தில் ஒரே ஒரு தான் பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேறு சிலரை பற்றி பெயர் சொல்லாமல் அவங்களுடைய சில பண்பலை சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் பெயர் சொல்லி சொல்லப்பட்ட ஒரே ஒரு காஃபிர் அபூ லஹப் மாத்திரம்தான். அதே மாதிரி ஒரு காஃபிருடைய பேரில் ஒரு சூறானு தனியாக இறக்கப்பட்டிருக்குமா இருந்தாலும் அதுவும் அபூ லஹப் மாத்திரம்தான். அந்த அபூ லஹபுக்காக வேண்டி மாத்திரம் ஒரு சூறா அப்படி இறக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பேரை வைத்து இறக்கப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் லஹப் என்ற பேரை வச்சு இறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அபூ லஹபை பற்றி நாங்கள் வரலாறு சில பகுதி நாங்கள் பார்ப்போம். அதோடு எங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த பல பயான்களை சில நேரங்களில் ஆக்கள் பேசுவாங்க. உண்மையில் அபூ லஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாவுக்கு அந்த பிறந்த செய்தியை நன்மாராயமாக சந்தோஷமான செய்தியை சொன்ன அடிமை பெண்ண அவர் உரிமையிட்டார். அதனால் அவர் ஒரு மீலாது விழா கொண்டாடின ஒருவர். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த கொண்டாட்டத்தை அவர் கொண்டாடினதுனால அந்த நரகத்தில் அவருக்கு திங்கக்கிழமை நாட்களில் அவருக்கு ஒரு லேசனை கொடுக்குறான். எனவே அந்த கொடிய காஃபிராய்க்கக்கூடிய அவருக்கே அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா இருந்தால், அப்போ நாங்கள் ஈமான் கொண்டாலும் மேலே ரசூலா மஹப்பத் வச்சின மேலே நாங்கள் மீலாதுல்லா கொண்டு வருவோமா இருந்தால் எம்மாத்திரம் பாக்கியம் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமான ஹதீஸ் புகாரில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னா புகாரில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ லஹபுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தனித்தன லேசாக்கப்படுது. இப்படியெல்லாம் பேசுவார்கள். ஏன்னா இதில் உண்மையான நிலைமை என்ன ஆகுது என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அது எங்களுக்கு தெரியும், அபூ லஹபுடைய குடும்ப பின்னணி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய பாரம்பரியம் கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அப்பா அப்துல் முத்தலிப் இருக்கிறார், தந்தை அப்துல் முத்தலிப். அவர் 5 திருமணங்கள் செஞ்சிருந்தார். அவருக்கு 5 மனைவிமார் இருக்கிறாங்க. அதில் ஒரு மனை மூலமாக பிறந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பா அப்துல்லா, அபூ தாலிப், இப்படி இவங்களும் ஒரு தந்தைக்கு ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க. அவங்களோட இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அது மாதிரி இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மாதிரி இன்னொரு மனைவிக்கு பிறந்த ஒருவர் தான் இந்த அபூ லஹப். 5 கல்யாணம் கட்டியிருந்தார் அப்துல் முத்தலிப். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பட சொந்த சகோதரர் இவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாரம்பரியை கொண்டவர். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த பெரிய பாரம்பரியை கொண்டது மட்டுமல்லாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அயல் வீட்டுக்கார அந்த மிச்ச நெருக்கமான வீட்டையும் கொண்டிருக்கக்கூடியவர். இவரை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கின்றார், பிஸல் அம்மு பீசஜார். இவர் ஷாச்சான் ஒரு முறை பெரியப்பன ஒரு முறை மிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆள் இவர். இப்போ ரசூலுல்லாஹ் சொந்த பெரியப்பா அந்த ஒரு முறையார் பேனும் இல்லை. அதே மாதிரி பீசஜார் அயல் பார்த்தாக்களும் மிச்சம் மோசமான ஒரு அயல்பாக்காரர். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் நெருக்கமான அயல்பாக்காரர். ஆனால் அந்த ஹக்கெல்லாம் ரசூல் பார்க்கல. மிச்சம் மோசமான ஒரு கேவலமான அயல்பாக்காராக இருந்தார். அதே மாதிரி மிச்சம் கேவலமான ஒரு பெரியப்பாவாக இருந்தார். 2 அவரை பற்றி சொல்லிக்காட்டு இருந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் சொந்த பெரியப்பா மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் மிச்சமான நெருக்கமான அயல்பாக்காரம் இருந்தார். உண்மையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு முந்தையெல்லாம் அவர் ரசூலுல்லாஹ் மிச்சம் நெருக்கமான உறவுமுறை கொண்டிருந்தார். ரசூலோட மிச்சம் நெருங்கியமான தொடர்பெல்லாம் வைத்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்போட கூட பிறந்த ஏனைய ஆக்களுக்கும் இவருக்கு மேலே வித்தியாசம் காணப்பட்டது. ஏனையவர்கள் பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்போட கூட பிறந்த அபூ தாலிப், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் போனாக்கள் எல்லாட்டையும் அவங்க குறைஷில தலைவர்கள் தான். ஆனால் அவங்கள்ட்ட நல்ல பணிவு அது மாதிரி அக்லாக்கள் நிறைய காணப்பட்டது. இஸ்லாத்துக்கு முந்தைய காலப்பகுதியிலேருந்து அவங்க மிச்சம் நல்ல ஆக்களாக இருந்தால், மக்களோட மிச்சம் நெருக்கமான தொடர்போட மக்களோட பண்பாண்டக்கூடிய ஆக்களாக இருந்தாங்க. இந்த அபூ லஹபை பொறுத்தவரையில்
அவர் மட்டும் வித்தியாசமான ஒரு பெரியப்பா இருந்தார். அந்த கூட பிறந்த சகோதரர்களை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். இவர்கிட்ட அந்த இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் இருந்தே அவர் பணத்திமிர் காணப்பட்டு ரசூல்னாட பெரியப்பா ஷாஜமாரில் பெரிய செல்வந்தம் உள்ளவராக காணப்பட்டார். அவர் அந்த தண்ட பணத்தால் குறைஷல் மற்ற எல்லாரையும் தனக்கு அவன் கட்டுப்பாட்டில் வைத்து நிற்கலாம் என்று அவர் கருதி கொண்டிருந்தார். அந்த பணத்துடைய திமிர் அதே மாதிரி பணத்துடைய மமதாவட்ட காணப்பட்டவன். ஆனால் ஏனியாக்கட்ட அப்படி என்று காணப்படலாம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துக்கு தாவா பண்ணி அவங்கள எதிர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அவர் சொன்ன செய்தி, என்னை பிள்ளைகளுக்கு தான் என்ன பாதுகாப்பாங்க நரகத்து போகாமல், என்னுடைய செல்வம் இருக்குன்னு அந்த செல்வத்தை நான் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் யாருக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி அவங்க செலவழித்து எதுவும் செய்வாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனைலாம் தப்பிக்கொள்வாங்க. அவங்கள சிறைச்சாலே அதெல்லாம் சல்லி கொடுத்து அவங்க ஏதாவது செஞ்சு தப்பிக்கொள்ள பார்ப்பாங்க. அந்த இதில் தான் நான் சொன்னால் என்னோட செல்வம் இருக்குன்னு நான் தான் தப்பிக்கொள்வேன், என்னை பிள்ளைகளுக்கு தான் என்னை பாதுகாப்பாங்க. அப்படி அவன் சொன்னதுனால தான் அந்த குர்ஆனில் சூரத்து தப்பத்தியது அசுர செல்லம் மகன அன்ஹுமாலு ஒமாகசம், அவன் சம்பாதித்த அந்த செல்வங்களோ அல்லது அவனோட பிள்ளை செல்வங்களோ அவனுக்கு எந்த பிரயோசனமும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவனோட செல்வத்தால் ஒன்று சேர்த்துக்கிறேன் நல்லா சொல்கிறான். அந்த செல்வத்தால் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பண்பண்டை அவர் கொண்டிருந்தார். என்னை செல்வத்தால் நான் வேண்டி செய்யலாம். அந்த செல்வத்திலே மமதாண்ட காணப்பட்டது. அப்போ அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் காலப்பாதையில் திருமணம் செஞ்சு கொண்டார். உம்மு ஜமீலன் செல்லக்கூடிய பெண் அது. அவரை பற்றியும் அந்த சுப்ஹானத்தில் அந்த குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறான். சூரத் தப்பத்தியது அசூரால சொல்கிறான், அவனும் நரகத்துக்கு போவான், அதே மாதிரி அவனோட மனைவியும் நரகத்துக்கு போவான். இந்த 2 பேருமே நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லி 2 பேரும் போவாங்க. அந்த மனைவி உம்மு ஜமீலன் செல்லக்கூடிய பெண்மணி இவ யாரன்ஷான்டா அபூ சுஃபியான் இருக்கிறார். இஸ்லாத்தை ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்து அபூ சுஃபியான், அதுக்கு பின்னால் அவர் சஹாபியாக வந்தார். அவருடைய சொந்த தாத்தா தான் இந்த உம்மு ஜமீலன் செல்லக்கூடிய பொம்பளை. அபூ சுஃபியான சொந்த தாத்தா. அபூ சுஃபியான சொந்த தாத்தாவை தான் மூத்த தாத்தா தான் இவர். அவரை தான் கல்யாணம் கட்டியிருந்தார். அந்த பெண்மணியும் அந்த 2 பேரும் சொல்லுவாங்க பொருத்தமானாக்கள் சொல்கிற மாதிரி, அவன் அதே மாதிரி ஒரு பெண்ணாக தான் காணப்பட்டான். அவட்டையும் செல்வம் நிறைய காணப்பட்டது, அதே மாதிரி பணத்தையுமே சரியான மாதிரி காணப்பட்டவன். இந்த உம்மு ஜமீலன் செல்லக்கூடிய அவட புனை பேர், அவட சரியான பேர் அர்வான் செல்லக்கூடிய அவட சரியான பேர். ஜமீலன் செல்லக்கூடிய ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு தாயாக இருந்ததுனால உம்மு ஜமீலன் சொல்லப்படுகின்றது. அபூ லஹப் அவ திருமணம் செய்கிறதுக்கு முன்னால் வேறத்தோட கல்யாணம் கட்டியிருந்தான். அந்த வேறத்தோட கல்யாணம் கட்டி அவரோட வாழக்கூடிய காலப்பகுதியில் தான் அவருக்கு அந்த ஜமீலன் செல்லக்கூடிய பிள்ளை கிடைக்குது. இந்த ஜமீலன் செல்லக்கூடிய பிள்ளைகளும் பெற்றது பின்னால் அந்த கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனைப்படுது. இதை சொல்லி கொடுக்கல்வாங்க. அந்த கணவன் இவற்றின் இதை பணத்தை எடுத்து அது திருப்பி கொடுக்கறதுல அவருக்கு தாமதம் ஏதோ ஏற்பட்டிருக்கின்றது. அதில் பிரச்சனை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் தன்னோட கையில் இருந்த போத்தல் போன பெரிய ஒரு போத்தல் உண்டால் அந்த கணவனை தலையில் ஓங்கி அடித்தார். அதால் அந்த கணவன் அப்படியே இறந்து போய்த்தார். அந்த சொந்த கணவனை கொண்டார் பொம்பளை தான் உம்மு ஜமீல். அது பிறகு தான் அபூ லஹப் அவரை திருமணம் செஞ்சோன்னாங்க. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் அந்த ஜாடிக்கேற்ற மூடி நாங்கள் சொல்லுவோம், அது மாதிரி 2 பேருமே அந்த ஒரே மாதிரி உள்ள ஒரு அமைப்பில் காணப்பட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பல பிள்ளைகள் காணப்பட்டாங்க. அதில் ருத்துபானு செல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தாங்க அவங்களுக்கு, ருத்தைபானு செல்லக்கூடிய ஒரு மகன் இருந்திருக்கிறாங்க, மாத்தபானு செல்லக்கூடிய இன்னொரு மகன் இருந்திருக்கிறாங்க, அதே மாதிரி இன்னும் சில பொம்பளை பிள்ளையும் இருந்திருக்கிறாங்க. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமான உறவுமுறையும் கூட, அதே மாதிரி ரசூலோட அண்ட வீடு அடுத்த வீடும் கூட. அதனால் ஹதீஜா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்க்கையில் இணைஞ்சது பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாய்க்கு சிறந்த ஒரு கணவராக வாழ்ந்து காட்டினாங்க. அதே மாதிரி ஹதீஜா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு மனைவியாக வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க 2 பேரும் நல்ல சிறந்த கணவராகவும் சிறந்த மனைவியாகவும் வாழ்ந்து காட்டினாங்க. இதை கவனித்து கொண்டிருந்தார் அபூ லஹபும் உம்மு ஜமீலும். அவங்க 2 பேரும் இப்போ யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேர்ட்டையும் வளர்கிற பிள்ளைகள் பெருமாள் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. இவர் நல்ல ஒரு முன்னுதாரணமான மனைவியாக இருக்கிறாங்க ஹதீஜா நாயகி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு கணவராக வாழ்ந்து காட்டுறாங்க. எனவே அவங்களோட பிள்ளைகள் இந்த உம்முடைய மாப்பிள்ளையும் நல்ல பழக்கத்தை எடுத்து வருவாங்க. அதனால் அவர் முடிவு செஞ்சார், என்கிட்ட 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ருத்துபானு செல்லக்கூடிய ஒரு ஆம்பளை பிள்ளை, முத்தையபானு ஒரு ஆம்பளை பிள்ளை மிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நான் ரசூலுல்லாஹ் முஹம்மதில் 2 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ஏண்ட ஆம்பளை பிள்ளை 2 பேர் நல்லா வாழ்வாங்க. இப்போ ஹதீஜாவோட சேர்ந்து ரசூலா நல்லா ஆயிக்கிற மாதிரி, அது மாதிரி ரசூலோட சேர்ந்து ஹதீஜா நல்லா ஆயிக்கிற மாதிரி இப்போ ஏண்ட கணவன் ஏண்ட ஆம்பளை பிள்ளை 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு கிடைக்கும். இந்த முஹம்மதில் 2 பிள்ளையில முடிச்சு கொண்டார்.
எனவே அவங்க 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த நல்ல பக்குவத்தில் தர்பியாவில் வளர்ந்தாங்க. ஏன்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா போகுது, அவங்க உமா அப்பா 2 நல்லா இருக்கிறாங்க. அதனால் இந்த பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா ஏண்ட 2 பிள்ளைக்கும் சிறந்த வாழ்க்கை அமையும்னு அவங்க கருதினத்தினால இப்போ உத்துபா உத்தைபா 2 பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மக்கள் மாதிரி கல்யாணம் பேசுகிறாரு. கல்யாணம் பேசி பின்னம் அந்த எதிர்ப்பெல்லாம் மாறுது முன்னால் ஒரு காலப்பாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. உத்துபா சொல்லக்கூடிய அந்த மூத்தமானுக்கு ரசூல்லாட ருக்கையா சொல்லக்கூடிய மகளையும், உத்தைபா சொல்லக்கூடிய 2ஆம் மகனுக்கு ரசூல்லாட உம்மு குல்சம் சொல்லக்கூடிய மகளையும் முடிச்சு கொடுத்தாங்க. 2 பேரும் இப்போ உண்டாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழல்ல அக்கது நடத்தி வச்சுக்கிறாங்க. அவங்க இன்னும் வாழ்க்கையில் என்ன இயல்லுவாங்க. இப்படி கூடிய காலப்பாயில் தான் ரசூலுல்லாஹ்க்கு இஸ்லாம் வருது. இப்போ வஹி வருது. வஹி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வாந்திர் அஷீரத்துக்கல் அக்ரபீன், அவங்களோட மிச்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்களோட குடும்பத்தாருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க, அவங்கள கூப்பிட்டு இஸ்லாத்தை நீங்கள் எத்தி வைங்க, நரகத்தை பற்றி அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க, மறுமையை பற்றி அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க என்றெல்லாம் ஆயத்து இறங்கினத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலையில் ரசூலை ஏறுறாங்க. ஏறி தன்னோட குடும்பம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னால் உங்களை எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு பெரிய படம் வருது கட்டி, நான் இப்போ அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று கேட்ட நேரத்தை அவங்க எல்லாருமே சொன்னாங்க, கட்டாயம் நம்புவோம், நீங்கள் சாதிக், நீங்கள் உண்மை சொல்லக்கூடிய ஒருவர், அவங்க நீங்கள் போய் சொன்னால் எங்களுக்கு மொத்தமாக தெரியாது, அப்படி நாங்கள் அறிஞ்சில்லை உங்களை, எனவே உண்மையாளராக தான் நம்மளை அறிஞ்சு வச்சுக்கிறோம், அதனால் கட்டாயம் நம்புவோம். சரி, அப்படியா இருந்தேன்டா நான் உங்களுக்கு மறுமையில் வரக்கூடிய தண்டனை எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் படையே நான் எச்சரிக்கை செஞ்சால் நீங்கள் நம்புனீங்களே வந்து, அதே மாதிரி இப்போ மறுமையில் வரக்கூடிய தண்டனைக்கு அதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தையும் தன்னை நபித்துவத்தையும் மறுமையை பற்றியெல்லாம் ரசூல் அவர்கிட்ட பேசின சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அவற்றில் வந்திருந்த ஆக்கள் முதல்ல முக்கியமான ஆக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அபூ லஹபும் வந்திருந்தார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக ஏசினார். தப்பன் லக சாயிரல் யௌம், நான் சொன்னால் இந்த நாள் முழுக்க உனக்கு நாசம் உண்டாட்டும், அலிஹாதா தஅவத்தனா, இதெல்லாம் இதுக்காக எங்களை கூப்பிட்டவன், இந்த செய்தி சொல்கிறதுக்காக கூப்பிட்டங்களா சொல்லி போட்டு நாசமாக போன்னு சொல்லி எல்லாம் பதுவா செஞ்சு போட்டு போனான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்திறக்கின்றான். இந்த பதுவாக்கு பயில அந்த ஆயத்திறக்கிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப், அபூ லஹப் நாசமாயிட்டான், அந்த ரசூலால் நாசமாக போன அபூ லஹப் தான் நாசமாயிட்டான் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்திறக்கிறான். இந்த ஆயத்தை இறங்குற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு கடுமையாக கோபம் ஏற்படுவான். எனவே இதில் அதோட சேர்த்து அந்த மனைவியும் கடுமையான ரசூலாவுக்கு எதிர்ப்பனை செஞ்சு கொண்டிருந்ததுனால மனைவி பற்றி மல்லா பின்னால் சொல்கிறான், அபூ லஹப் நரகத்துக்கு போவாங்க, அவரோட சேர்ந்து அவளோட மனைவி போவாங்க என்று சொல்லி ஆயத்திறங்கினத்தோட 2 பேரும் மிச்சம் கடுமையாக இருக்க தொடங்கினான். ரசூலா கடுமையாக விமர்சித்தான். அவங்க 2 பேரோட மக்களை பார்த்து இப்போ சொன்னாங்க, அபூ லஹப் சொன்னான், நான் நீங்கள் இப்போ சந்திக்கிற ஹராம், நீங்கள் 2 பேரும் முஹம்மது 2 மக்களையும் தலாக் சொல்லும் வரைக்கும், இப்போ முஹம்மது மகளும் நீங்களும் ஒன்று சேர்றதுக்கு இயலாது, அப்படி நடத்தி வச்சுக்கிறான். சொன்னாங்க 2 பேரை முட்டு போடுங்க, விட்டு போட்டால் தான் இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒன்றா வாழ்கிறதுக்கு இயலும், இல்லாட்டி நான் நீங்கள் மறுபடிக்கிறதுக்கு இயல என்ன மாதிரி சொன்னான். அதே மாதிரி மனைவி உம்மு ஜமீலும் 2 பிள்ளைக்கு சொன்னாங்க விட்டு போட்டுவாங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி. எனவே அந்தாட ஒரு தான் அவங்க 2 பேரும் அக்கது தான் நடத்தி வச்சுருந்தாங்க. 2 பேரும் வாழ்க்கையில் இணையல்ல, வாழ்க்கையில் இணையறதுக்கு முன்னால் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. எனவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச சந்தர்ப்பத்தில் அந்த ரசூல்லாட அந்த இளைய மகளை முடித்து அந்த உத்தைவான் சொல்லக்கூடிய அபூ லஹபோட 2ஆம் மகன் ரசூல்லாட்ட மிச்சம் கேவலமாக கடுமையாக ஐஷப்பட்டு போனான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்டு நிற்கிறது ஏதா மாதிரி கடுமையாக ஐஷனான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கேட்டான், அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பன் மின் கிலாபிக, யாந்தான் நீ இவர் மேலே உன்னுடைய வேட்டையாடக்கூடிய மிருகங்களோட மிருகத்தை நீ சாட்டிடுவான், இவர ஒரு மிருகத்தோட வேறு மேலே சாட்டிடுன்னு ரசூலா துவான்னு கேட்டான். அந்த சம்பளத்தில் உத்தைபான் சொல்லக்கூடியவர் அந்த மகன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஷாம் பாதைக்கு பலஸ்தீன் உள்ள பாதைக்கு அவரை வியாபாரம் நோக்கம் ஏதோ குறைஷில் முக்கியமான பலரோடு அவர் பயணம் போகிறார். ரசூலா இன்னும் மக்களை தேவா பண்ணி நிற்கிறான். அப்படி பயணம் போன சந்தர்ப்பத்தில் அவரோட தங்கத்துக்குள்ளே வேண்டிய ஏற்படுது. அவங்க ஒட்டகங்களை தானே போவாங்க, இடையில கொஞ்சம் கிட்ட வச்சாலும் அவங்க படத்தில் ஒரு கூடாரம் அடித்து அங்கே தங்குவாங்க. அப்போ சிரியாவுக்கு கிட்டவாக்கு இந்த பலஸ்தீன் பாதை கிட்டவாகக்கூடிய ஒரு பாதையில் அவர் தங்குறதுக்குள்ள ஒரு இடம் வருது, அங்கே தங்குறான், கேம்ப் பண்ண அடித்து தங்குறான். அப்படி தங்குற ரெடியாச்சல்ல அவரை தூரத்தோட சிங்கத்தொண்டை கண்டாரோ. சிங்கத்தொண்டை கண்டத்தோடனே அவர் பயப்பட தொடங்கிட்டாரோ.
அவர் அழ தொடங்கினார், முஹம்மது மக்கால இருக்கிறார், நான் சிரியாவில் ஷாமில் இருக்கிறேன். முஹம்மது மக்கால இருந்து கொண்டே என்னை இங்கே ஷாமில் கொல்ல போகிறாரு. மக்கால் இருக்கக்கூடிய முஹம்மது என்னை இங்கே ஷாமில் கொல்ல போகிறார் என்று சொல்லி அழ கொள்ள ஆரம்பித்தான். அப்புறம் என்னென்னு கேட்டேன்னு அவன் சொன்னான், முஹம்மத் கடைசியாக எனக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சார். இன்னும் மேலே ஒரு வேட்டை பிராணி நான் ஷாட்டு மொழி இருந்தால் அவரை ஷாட்டு மொழி இருந்தால் பிரார்த்தனை செஞ்சார். இப்போ எனக்கு கண்ணுக்கு தருபடி சிங்கமொழி தரமாறி போட்டு போகுதுவான், பைத்துட்டுவான். இப்போ ஆனாலும் அவருக்கு ஆறுதல் படுத்தி கொண்டு அவனோட போன வியாபார கூட்டத்தில் பலர் பைத்திருந்தாங்க. இரவு அவங்க தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. ஏன்னா இப்போ அவரை அவங்க நடுவில் போட்டுடுறாங்க. ஓரத்தில் போட்டால் தானே ஏதாவது அவங்க மிருகங்கள் தாக்கிட்டு போகலாம். அவரை நடுவில் வச்சு மற்ற எல்லாரும் சுற்றி வர தூங்குறாங்க. நடு இரவில் அந்த சிங்கம் மற்ற எல்லாரையும் தாண்டி சரியாக நடுவில் வச்சு இவர் படுக்கக்கூடிய இவர்கிட்ட தலையை அப்படி கடித்து கொதறி போட்டு பெய்துட்டாங்க. அதோடு அது இறந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க. அப்படி ஒரு துவா கேட்டாங்க, அதை அன்றைக்கு பழிச்சுவாங்க. அப்போ இந்த சம்பவம் சீராட உலமாக்கள் பதிச்சு காட்டுறாங்க. அதுக்கு பின்னால் இதே மாதிரி நிறைய கொடுமைகள் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறார், நான் மிச்சம் இளம் வயசில் இருந்தேன். இளம் வயசு சந்தர்ப்பத்தில் அந்த ஜாஹிலியா காலத்துலேயும் அந்த இஸ்லாத்தில் ஆரம்ப காலம் எல்லாத்துலேயும் ஹஜ்ஜில் கடமையாக அவங்க ஷேரத்து மக்காளிக்கக்கூடிய எல்லா அரபு நாட்டில் எல்லா கபீலாக்களும் கோத்திரங்களும் வருவாங்க. அவங்கள்ட்ட ஹஜ் வணக்கம் ஒன்று இருந்து அவங்க அதுக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜில் மோசிமில் அந்த சீசன் எல்லாருமே அங்கே வருவாங்க. வந்த நேரத்தில் ஒரு சஹாபி சொல்கிறாரு, நான் இளம் வயசில் இருந்தேன், என்னை வாப்பனை நான் வந்திருந்தேன். அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்திக்கல அந்த நேரத்தில். அப்போ நான் கண்டேன், ஒருவர் மக்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன கபீலாக்களை தேடி தேடி போய்த்து பிரச்சாரம் ஒன்று பண்ணுறாரு. தான் நபின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இப்படியெல்லாம் இந்த விக்கிரங்களை வணங்க வேணாம்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் மறுமையை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அவர் பின்னால் ஒரு வயசு கொஞ்சம் கூட நேரத்தில் வராரு. அவர் சொல்கிறார், இவர் என் சகோதரண்டுமான், இவரை சொல்கிறது நம்பாதீங்க, இவர் ஒரு சூனியக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் வைத்தியம் இப்படிலாம் பல மாதிரி பேசிவிட்டு போகிறாரு. நான் என் வாப்பாட்டை கேட்டேன், இது யார் 2 பேரும் சொல்லுவான். அவர் ரசூலா போகிற இடம்னா பின்னால் பேத்துக்கண்டே இருப்பான். ரசூலாவுக்கு சரியான தொல்லை கொடுத்தான். எங்கே ரசூலா தேவா போனோம் அதை கண்காணித்து கொண்டு இருப்பான். அபூலஹப் பின்னால் போய்த்து சொல்லுவார், ரசூலா பேசி முடிக்கத்தால சொல்லுவார், இவரை நம்பாதீங்க, இவர் பொய்யன், அப்படி இப்படியே என் சொந்த தம்பிதமான் அப்படியெல்லாம் பேசுவார். அப்போ சொந்த பெரிய பிரச்சனை மக்கள் நம்ம தானே செய்வாங்க. அதனால் ரசூல்லாட்ட அந்த காலத்தில் மக்கள் சேராமிக்கிறது பெரிய ஒரு தடையாக இருந்து வருவாங்க. அப்போ அந்த சாபிஷனை வாப்பாட்ட கேட்டேன், யாரும் கேட்டால் அவர் சொன்னார், இவர் தான் புதுசாக நபின்னு வாதிடக்கூடியவர், இவர் ஆரம்பத்தில் பேசக்கூடியவர், புறவு பேசக்கூடியவர், அவருடைய சொந்த பெரியப்பா அபூலஹப்னு சொல்கிறார். அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போ இந்த சூரத்து இறங்கினத்தோட இன்னும் கடுமையாகவே அவங்க 2 பேருக்கு ரசூல் தூரம் நல்லா கடுமையாகிட்டுவாங்க. உம்மு ஜமீல் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தப்பத்தியதா சூரா இறங்கினது பின்னால் காபத்துல்லா கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து அடிக்கிறாங்க. இதை அறிஞ்ச உம்மு ஜமீல் ஒரு சாதாரணமாக இந்த கையால் இப்படி பிடிக்கிற கல்லை எடுத்து வரான். இன்றைக்கு முஹம்மதில் தலைக்கு பல்ல உடச்சி போட்டு தான் வருவேன். இந்தியா ரசூலா ஏற்கிறான் நிறைஞ்சிக்கன்னு வரான். இந்த கல்லை அடித்து ரசூலா பல்லன்னு தூளாக்கி போட்டு தான் வருவேன். கேள்விப்பட்டால் அந்த அவளை பாதுகாத்தான். உண்மையில கல்லெடுத்துன்னு வாரம் அடிக்கிறது அடிக்கிறது வந்தால் அப்படி செய்யக்கூடிய ஒரு பொம்பளை தான் நான் அப்போ அவள் பார்த்தா அந்த சுப்ஹானஹு ரசூலா மறைச்சிட்டான். அவள் பார்த்தா தருபடியில் அபூபக்கர் மட்டும் மீக்கிற மாதிரி தான் தருபடுவான். அபூபக்கர் அவங்கள்ட்ட கடுமை ஆயிடுச்சுனா அவங்களோட சாஹிபோட தோழர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிறார், என்னை பற்றி குர்ஆன் இப்படியெல்லாம் பேசிக்கிறார், எனவே கடுமையாக நான் பல்ல உடச்சி தூளாக தான் வந்தேன், ஆனால் அவர் இங்கே காணலை என்று சொல்லி போட்டு அப்படியே அவர் திரும்பி போய்த்தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூபக்கர் கேட்குறாரு, யார் ரசூல் தான் அவங்கள அவள் காணலையா? அப்போ ரசூலா சொன்னாங்க, அந்த அவட பார்வையிலேருந்து என்னை மறைச்சிட்டாங்க, அப்படி அதான் அவளை ரசூலா பாதுகாத்தான். இப்படி கடுமையான வச்செல்லாம் இப்போ அடுத்த கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பெய்து ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் பத்ர் யுத்தம் நடக்குது. முதலாவது இஸ்லாத்தை பெரிய யுத்தம் நடக்குது. இதில் மக்கானிக்கிற குறைஷி காஃபிர் எல்லாரும் மாதிரி முக்கியமானக்கள் வந்தாங்க. அபு சுஃபியான் வரல, அவர் வியாபார கூட்டத்தில் போய்த்து திரும்பி வந்தோம். இந்த நேரம் அது அவருடைய வியாபார கூட்டத்தை தாக்க போச்சல் தான் இந்த பத்ர் யுத்தம் நடைபெற்றது. அவர் அந்த ரசூலா காப்பிடாமல் வேறு ரோட்டில் வந்து சேர்ந்துட்டார். மக்கானிக்கிற மற்ற அபூஜஹல்லேருந்து ஒத்துபாஷிபா எல்லாருமே போனாங்க. கட்டாயம் எல்லாரும் வற்புறுத்தி அழைத்து செல்லப்பட்டாங்க. அபூலா எவ்வளோத்தான் அவர் பேசினாலும் அப்போ அவருக்கு இதில் ஒரு மனசுக்கு உள்ளூர் ஒரு பயம் கொண்டு வந்து யுத்தத்தில் போகிறதுவாங்க. என்று அவங்களுக்கு தெரியும், ரசூல்னா ஏதாவது சொன்னால் கட்டாயம் நடக்கும் அது. அதனால் இந்த யுத்தத்தில் அவர் அழிக்கப்படலாம்னு ஒரு பயம் கொண்டு வந்து
அதனால் அவர் என்ன செஞ்சாருண்டா அவர்கிட்ட கடன் எடுத்து தெரிந்தார். சல்லிக்கார தான் நல்ல கடன் எடுத்து தெரிந்தார். ஆசுபுன்னு ஹிஷாமன் சொல்லக்கூடிய தெரிந்தார். அவர்கிட்ட இந்த கடன் எடுத்து வருவார். அவர்கிட்ட போய் சொன்னால், நீ எனக்கு எடுத்த கடனை திருப்பி தர வேண்டிய தேவையில்லை, நீ எனக்கு பதிலாக நீ போகணும் யுத்தத்து, எனக்கு பதிலாக நீ யுத்தத்துக்கு போகணும் என்று சொல்லி, இப்போ குறைஷிட்ட போய் சொன்னால், நான் வரல, எனக்கு பதிலாக இன்னால் வருவார் என்று சொல்லி அவர் சொல்லிய கடனை திருப்பி தர தேவையில்லை சொல்லி அவர் அனுப்பி வச்சார். பயம் காரணம் அவருக்கு இப்படி ஒரு மரணங்கள் ஏற்படலாம். அப்படியே யுத்தத்தில் வந்து அங்கே குறைஷ நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. தலைவர் எல்லாரும் மாதிரி கொல்லப்பட்டாங்க. ஏன்னா உத்துபா, ஷைபா, அதே மாதிரி அபூஜல் போன்ற முக்கியமான எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டு அபூ சுஃபியான் இப்போ இங்கே மர்மமாக தப்பி வந்து சேர்ந்துட்டார். தப்பி வந்து சேர்ந்து அபூ லஹாபோட இங்கே மக்கா காபத்துல்லா பாதையில் அவர் பேசி நிற்கிறான். இதை பற்றியெல்லாம் பேசி நிற்கிறான். அந்த பேசி நின்றதில் சரியான கவலைப்பட்டார். அவர் பெரிய ஒரு கை சேமிப்பட்டு முகம்மதுக்கு இப்படி பற்றி கிடைச்சிட்டேன். சரியா அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த பத்ர் யுத்தம் நடந்து சில நாட்களில் அல்லாஹ் அவருக்கு ஒரு நோயை கொடுத்தான். அதசத்தன்னு சொல்லுவாங்க அரபு மொழியில். இந்த பிளேக் நோய் மாதிரி, அதாவது ஒரு இந்த அம்மா நோய்கள் மாதிரி ஒரு புண் வரக்கூடியது. அது அழுகி நாத்தமெல்லாம் ஏற்படும். அது அப்போ அந்த சுப்ஹானஹு அப்படியே ஒரு நோயை கொடுத்தாங்க. அவங்க ஜாஹிலியா காலத்தில் அந்த நோயை ஒரு மோசமான கேவலமான நோயை பார்ப்பாங்க. அந்த நோய் கிட்ட இருந்தால் ஆக்கள் யாரும் கிட்ட போகிறோம் இல்லை. அது ஏன்னா அந்த சுப்ஹானஹு அவனுக்கு உடம்புலேயும் தண்டனை கொடுத்து ஒரு மானசீக ரீதியான ஒரு தண்டனை தான் கொடுக்க நினச்சாங்க. அதனால் அவனுக்கு இந்த அதசத்தனை சொல்லக்கூடிய இப்படி ஒரு நோயை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு இப்போ மக்களால் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அவரை பெரிய தலைவராக மதிச்சு நாக்கெல்லாம் ஒதுக்க ஆரம்பித்தான். ஏன்னா அவர்கிட்ட போகிறதுக்கு அருவம் இருக்கிறான். இப்படி ஒரு அருவருப்பாக நோய் ஏற்படுத்தி வந்து அந்த நோய்கிட்ட உள்ளாக்கிட்ட அவங்க கிட்ட போக மாட்டாங்க. அப்படியே எந்த அளவுக்கு அவளை ஒதுக்க தொடங்கினான்ட்டு அவட மக்கள் இந்த உத்தைபா எல்லாருமே ஒதுக்க தொடங்கிட்டாங்க. அவட மனைவியாட்ட கிட்ட போகிறல்ல, அதே மாதிரி அவட 2 பிள்ளை 3 பிள்ளை இங்கே ஆம்பளை பிள்ளை அவங்க யாரும் கிட்ட போகிறல்ல. இப்படியே அப்படியே ஒதுக்க தொடங்கினான். அவருக்கு மனுஷி சரியான பாதிப்பாக இருந்து பெரிய தலைவர் மாதிரி இருந்தோரால் என்னை சொந்த பிள்ளைதான் இப்போ என்ன புறக்கணிக்கிறாங்க, என்னை யாரும் பார்க்க வராங்க இல்லை என்று ஒதுக்கி வச்ச தொடங்கினான். மக்கள் யாரும் மாற பார்க்க வரல. என்ன உடம்புல வருத்தம் வேறு, அடுத்த மனசுலையும் போய் சரியான வருத்தமாக இருக்கும். இப்படி ஒரு தண்டனை அந்த கொடுத்து ஒரு 4-5 நாள் இந்த நோயில் இருந்து அப்படியே இறந்து போனான். அது வரலாறு சொல்லி காட்டுறாங்க. அவன் அப்படி இறந்து போனது பின்னால் அவருக்கு அந்த உடம்பு அப்படியே 3 நாள் யாரும் கிட்ட வரல. அது 3 நாள் யாருமே கிட்ட வரல. ஏன்னா ஆக்களுக்கு ஒரு அருவருப்பான நோய் வந்து அந்த உடம்பை பிடிக்கிறது கூட யாரும் பிடிக்க ரெடிய தைரியம் இல்லை. அந்த நோய் எங்களுக்கும் தொட்டிடுமோன்னு பயம் ஆக்களுக்கு. அதனால் அப்படியே ஆக்கள் இந்த ஒதுக்கி வச்சான். ஒதுக்கி வச்சு 3 நாள் அப்படியே உடம்பு அழுக தொடங்கியவன். அது பின்னால் சிலர் உத்துப்பாட்டை போய் கேட்டான். அவட மகன்கிட்ட போய் சொன்னாங்க, எப்படி இருந்தால் அவங்களோட தந்தை வந்து நீங்கள் இப்படியெல்லாம் மழை ஒதுக்கப்படாது என்று சொல்லி இப்போ அவர் அடக்கத்துக்கு ஏதாவது வேலை செய்யுங்க. சில வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது பின்னால் இந்த உத்துபா என்ன செய்கிறான்டா, ஒரு கம்பலை பராள மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கன்னு வந்து அவட உடம்பு அப்படியே தள்ளிக்கொண்டு போனார். அதால் கையால் பிடிக்காம உடம்பு அப்படியே தள்ளிக்கொண்டு போனார். தள்ளிக்கொண்டு வைத்து உடஞ்ச மதில் மாதிரி ஒன்று இருந்த வந்து அது புலக் ரெடியாக நிற்கக்கூடியவன். அப்படி ஒரு மதில் கிட்ட வச்சு அந்த மதில் இவருக்கு மேலே போட்டுவிட்டார். கையால் பிடிக்காமல் அடக்கம் செய்துக்க போட்டு அதுக்கு மேலே அந்த மதிலுக்கு மேலே மண்ணை போட்டு அப்படியே மூடிவிட்டதாக வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுறாரு. இப்படி ஒரு இழிவான ஒரு நிலைமை உண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி வரைக்கும் ஏற்படுத்தினார் பயிர். அதுக்கு பின்னால் இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்படி தான் நாட்டை நிலைமை மிச்சம் மோசமாக போனது. குர்ஆனை தொடர்ந்து கியாமத் வரைக்கும் அப்படியே எல்லாரும் பத்வா செய்யக்கூடிய அமைப்பில் எல்லாம் வச்சுக்கிறோம். குர்ஆன் நாங்கள் ஓதுறோம், தப்பத் யதா அபீ லஹப் நாங்கள் 4மே அதை சொல்ல போகிறோம். இப்படி ஒரு இழிவானமே வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நாங்கள் பொதுவாக பார்க்கலாம். நிறைய இந்த மீலாதுல்லா காலங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூ லஹபுக்கு திங்கக்கிழமை நாளையில் தண்டனை லேசாக்கப்படுது. ஏன் லேசாக்கப்படுதுன்னா, அபூ லஹப் பிறந்த சந்தர்ப்பத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய அடுத்த வீட்டில் தான் நாங்கள் அபூ லஹப் இருக்கிறார். ஏன்னா ரசூல்லா அந்த அபூ லஹபுடைய அடிமை பண்ணா இருந்த சுவைபா சொல்லக்கூடிய பொம்பளை அவள் வந்து ரசூல்லாவோட வீட்டில் இந்த அறிஞ்சு சொல்கிறா, ரசூல்லாவோட தாய் ஆமினாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடச்சிக்கின்னு சொல்லி அந்த சந்தோஷமான செய்தியை வந்து முந்தி அபூ லஹப்ட போய்த்து சொன்ன சுவைபா தான். ஏன்னா அந்த சந்தோஷத்தில் எனக்கு சந்தோஷமான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சொன்னதுனால அந்த சுவைபாவை அப்படியே உரிமைக்கிட்டார். அப்போ அந்த ரசூல்லாவோட பிறப்பால் சந்தோஷம் அடைஞ்சு அவரை உரிமையிட்டார். எனவே அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு லேசனை கொடுக்குறான்.
இது சம்பந்தமாக புகாரில் ஒரு அறிவிப்பு கொண்டு இருக்குது. உண்மையில் அது நாங்கள் பார்ப்போம். அறிவிப்பு எப்படின்னு புகாரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பால்குடி அந்த ஹதீஸ்கள் நிக்காட பாடத்தில் ரபாட சட்டம் பால்குடி அவரோட சட்டங்களை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுவைபாட்டை பால் குடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொந்த ஷாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அவங்களும் பால் குடிச்சிக்கிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அவங்களோட ஒரு மகள் ஒன்று இருந்தால் அவன் நினைக்கிறேன் திருமணம் செஞ்சு விடுபட்டிருந்தாங்க. அப்போ அவங்களோட ஒரு வாழ்க்கை சரியாக அமைதியில்லாக்குவாங்க. அப்போ ரசூல்லாட்ட அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த சிலர் போய் சொன்னாங்க, உங்களோட சொந்த ஷாச்சார மகள் தானே ஹம்சா ஷாச்சா, அனே அவட மகன் நிற்கிறா வாழ்க்கையும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நிற்கிறா, உங்களுக்கு அவரை களி முடிக்கிறான் தானே. ரசூல்லா பலரை முடிச்சு நிற்கிற காலம் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அவங்க 11 திருமணம் முடித்தாங்க. 9 பேர் வருடம் அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ பலரை முடிச்சிக்கிறதுனால இப்போ நீங்கள் இவரையும் முடிச்சு வரைக்கும் வாழ்க்கை உட்கொள்ளலாம் தானே என்று சிலர் வைத்து கேட்டாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலா சொன்னாங்க, அவர் என்னை சாச்சை மட்டுமல்ல, இந்த பால்குடி முறையில் என்ன சகோதரன் அவர். ஏன்னா நாங்கள் எங்கள் 2 பேருக்குமே சுவைபா பால் தந்திக்கிறார். என்னை சுவைபாட்டை நானும் பால் குடிச்சு அவரும் பால் குடிச்சிக்க என்னை பால்குடி வர முறை என்னை சகோதரன். என்னை சகோதரனோட மகள் எனக்கு முடிக்கிறது இயலாது, சொந்த நானோட மகளை முடிக்கிறது இயலாங்கிற மாதிரி தான் பால்குடி வர முறையில் வரக்கூடிய நானோட மகனே முடிக்கிறது இயலாது. எனவே எனக்கு அவர் முடிக்கிறது ஹராம்னு ரசூலா சொல்லி காட்டினா. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சு போட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒரு கூட்டம்னு பதிவு செய்கிறாங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்கிறதா ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, அபூ லஹப் அவர் இறந்ததுக்கு பின்னால் ஒரு வருஷத்தை பிறகு அவரை கனவுல காணப்படுது. அந்த கனவுல காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் கேட்கப்படுது, இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு. சரி, அவரை கனவுல காண்றவர் அவரை மிச்சம் ஒரு மோசமான நிலைமையில் ஒரு கவலையான ஒரு அமைப்பில் தான் காண்றார். நல்ல ஒரு கனவுல கண்டவன். ஏன்னா அவ்வளோ மிச்சம் ஒரு கேவலமான மோசமான நிலைமை வைக்க மாதிரி தான் காண்றார். அப்போ அவர் கண்ட நிலையில் கேட்குறார், என்ன நடந்தது. அவர் சொன்னார், லம் அர ஹைரன், அதாவது உங்களை விட்டும் பிரிஞ்சு வந்தது பின்னால் நான் எந்த நிலைமையே காணலை. உங்களை விட்டும் பிரிஞ்சு வந்தது பின்னால் எனக்கு ஒரு நலவொன்று கிடைக்கல. ஏன்னா கஷ்டப்பட்டு தான் நிற்கிறேன். ஆனாலும் சொல்லிவிட்டு சொன்னார், இந்த பெருவரலை காட்டினார். இந்த பெருவரலுக்கு அடியில் இப்படியே சின்ன துவாரம் ஒன்று மாதிரி இருக்கும். அதை காட்ட இந்த துவாரத்தினால எனக்கு அந்த ஒவ்வொரு திங்கக்கிழமையிலையும் நீரூட்டுன்னு வருது. அதால் கொஞ்சம் தண்ணி குடித்து திங்களம் நாளைக்குன்னு மட்டும் நான் கொஞ்சம் ராகத்தாக இருக்கிறேன் என்று சொல்லி இப்படி ஒரு செய்தி ஒன்றை கனவுல கண்டதாக அப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த செய்தி புகாரில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும்ல, புகாரிமா பதிவு செய்தாங்க. யார் சொன்னால் உர்வத் இப்னு ஜுபைர் சொன்னதாக சொல்கிறாங்க. இது ரசூல்லா சொன்ன நாங்கள் பதிவு செய்யலை. உர்வத் இப்னு ஜுபைர் இப்படி செய்தியாக சொல்கிறாரு என்று உர்வத் இப்னு ஜுபைர் சொன்னதாக தான் இந்த கூட்டம் பதிவு செய்கிறாங்க. இமாம் சுஹைலி ரஹிமத்துல்லாஹி அவங்கள கிதாபுல்ல சீரா கிதாபுல்ல அவர் பதிவு செய்கிறார். இந்த கனவை கண்டவர் யாருண்டா அப்பாஸ் ரலியல்லாஹு தான் கனவு கண்டாங்க. அதாவது அபூ லஹப் மௌத்தாகி ஒரு வருஷத்தில். அப்போ அபூ லஹப் மௌத்தாகி ஒரு வருஷத்தில் சொன்னால் இன்னும் அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவர் காஃபிரா உள்ள காலப்பகுதியில் தான் அந்த கனவு காண்டார். அந்த கனவுல தான் இப்படி ஒரு லேசனரை கிடைக்கிறதாக அவர் கனவு காண்டார். அப்போ இந்த சம்பவத்தை உர்வத் இப்னு ஜுபைர் சொன்ன கூற்ற இமாம் புகாரி பதிவு செஞ்சுக்கிறதுனால இன்றைக்கு நாங்கள் இந்த எங்களை மாற்று கருத்தை கொண்டு ஹுப்புக்கார அங்கே பார்க்கலாம். மீலாதுல்லா காலங்களில் புகாரியில் வருது, அபூ லஹப் அந்த மீலாதுல்லா கொண்டாடினார், ரசூலா பிறந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார், அதனால் அவருக்கு தண்டனை லேசாக்கப்பட்டிருக்குது என்று புகாரில் வரதான் பதிவு செய்யலாம். இந்த சம்பவம் புகாரில் வருது தான் கனவாக தான் பதிவு செய்யப்பட்டு. இது ரசூலா சொன்ன ஹதீஸாக பதிவு செய்யப்படலை. இதை நாங்கள் ஆதாரமாக எடுக்கலாமா என்று கேட்டால் அதுக்கு முன்னே நாங்கள் சில குர்ஆன் வசனங்களை பார்ப்போம். அந்த குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள் அவங்க ஃபீனார் ஜஹன்னம் நரகத்தில் அவங்க இருக்கிறாங்க. லாயுக்குல்லா அலைஹிம் ஃபயமூத்து, அவங்களுக்கு அவங்க இறக்கக்கூடிய அமைப்பில் கடுமையாக தண்டிக்கப்பட மாட்டாங்க. அப்படி தண்டித்தா அவங்க இறந்து அப்படியே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும். அவங்க நரகத்தில் நிரந்தரமாக அவங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்காக அதுக்குள்ளமாக தான் தண்டிக்கப்படுவாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா யுஹஃபஃப் அன்ஹுல் அஸாப், அந்த காஃபிர்கள் யாருக்கும் தண்டனை லேசாக்கப்பட மாட்டாது. அந்த குர்ஆன் சொல்லுது காஃபிரானவர்கள் ஃபீனார் ஜஹன்னம், அவங்க ஜஹன்னத்தில் என்று சொல்கிற நரகத்தில் இருப்பாங்க. லா யுஹஃபஃப் அன்ஹுல் அஸாப்,
அவங்களுக்கு தண்டனை லேசாக்கப்பட மாட்டாது. அப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி காஃபிர்களுக்கு தண்டனை லேசாக்கப்பட்டுறல, தண்டனை லேசாக்கப்பட மாட்டாது. சரி, அதே மாதிரி நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் நாங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஜாஹிலியா காலத்தில் நல்லா இருந்து மௌத்தானவரால் இப்னு ஜத்ஆன்னு சொல்லக்கூடிய ஒருவர். இப்னு ஜத்ஆன்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவர்கிட்ட நல்ல பழக்கம் காணப்பட்டு, இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சில காஃபிர்கிட்ட நிறைய நல்ல பழக்கம் மீக்கும், நிறைய சதகாக்களுமா நிறைய வேலையும் செய்வாங்க. அது மாதிரி ரசூலாட்ட கேட்குறாங்க ஆயிஷா நாயி, யா ரசூலா இப்னு ஜத்ஆன் இருக்கிறாரு, அவர் கான யஸ்லு ரஹீம, சொந்தக்காரர் நல்லாவே சேர்ந்து நடந்தார் அவர். அப்போ இஸ்லாத்தில் சிலத்துல் ரஹாம் சொந்தக்காரர் சேர்ந்துனாக்கே பெரிய ஒரு அமல் அதே மாதிரி அவர் நிறைய சதகாக்கள் கொடுத்து நிறைய தான தர்மம் செஞ்சு அவங்களை உதவி செய்வார். அப்போ ரசூல்லா இதை சொல்லி போட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த வேலைகள் அந்த இப்னு ஜத்ஆனுக்கு பயனளிக்குமா, நாளை மறுமையில் அவருக்கு ஏதாவது புரோஷனை கிடைக்குமா இதால்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே சொன்னாங்க, ஒரு புரோஷமே கிடைக்காது. ஏன்னா அவர் ஒரு நாள் கூட ரப்பியஃபிர்லி அந்தாவை ஏற்றுக்கொண்டு யாந்தா என்னை பார்த்த மன்னிச்சுன்னு ஒரு நாள் கூட பிரார்த்தனை செய்யாதவரால். அப்போ ஒரு நாள் கூட அந்தாவை ஏற்றுக்கொண்டு யாந்தா என்னை பார்த்த மன்னின்னு பிரார்த்தனை செய்யாதவரால் இப்படிப்பட்ட ஒருவருக்கு அவர் செஞ்ச நன்மைகள்லாம் ஒரு நாள் பராமரிக்க போகிறல்ல. அப்போ தெளிவாக ஆஷனா சொல்லி காட்டான், சதகா கொடுத்தார், சிலத்துல் அர்ஹாம் சொந்தக்காரை சேர்ந்து இருந்தார், இவருக்கு ஒரு பயணமே அளிக்க மாட்டோம்னு ரசூலா சொல்கிறாங்க அவருடைய அமல்கள். அப்போ இப்படியுள்ள அமல்கள் தெளிவான அமல்கள் பறக்க மாட்டாது. இதிலிருந்து உலமாக்கள் எடுக்கிற வழக்கம், காஃபிர்களாக உள்ளவர்கள் அவங்க காஃபிராக உள்ள காலப்பாயில் செய்யக்கூடிய அமல்கள் அவங்களுக்கு பயனளிக்காது. எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் அது அந்தாட்ட ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவர்கிட்ட இஸ்லாம் கட்டாயம் இருக்கும். சரி, ஏன்னா இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் வழங்கிக்கொள்வோமா இருந்தால் இந்த பிரச்சனை லேசாக தீர்வு சொல்லலாம். காஃபிராக மரணித்தவர்களுக்காக வேண்டி அவங்களோட தண்டனைகள் எதுவுமே லேசாகப்பட்டுள்ளன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க. அப்போ எனவே அபூ லஹப் காஃபிராக மரணிச்சு வருவார். இப்போ சாதாரண காஃபிர் அல்ல, குர்ஆனில் அப்படியே இழிவுபடுத்தப்பட்டு அப்படியே மௌத்தான நிச்சயம் கேவலமாக மௌத்தான வராது. இப்போ சாதாரண காஃபிர் விஷயத்தை அந்த சொல்கிறான், லா யுஹஃபஃபு அன்ஹும் அல்-அஸாப், அவங்களுக்கு தண்டனை லேசாக்கப்பட்டுறல. அதே மாதிரி நாங்கள் அபூ லஹப் செஞ்சதை அமல்னு வச்சுக்கொண்டார். சரி, ரசூல்லா பிறந்ததுக்காக வேண்டி அவர் உரிமையிட்டார், அதை அமல்னு வச்சுக்கொண்டார். அந்த அமலை செஞ்ச சந்தர்ப்பம் அவர் காஃபிரான சந்தர்ப்பத்தில். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, காஃபிரா உள்ள சந்தர்ப்பத்தை செஞ்ச அமல்கள் எதுவும் பயனளிக்க மாட்டாது. அப்போ இந்த பொது விதிகள் நாங்கள் வச்சு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு லேசாவை தீர்வு சொல்லலாம். அப்போ அபூ லஹபுக்கு இப்படி ஒரு தண்டனை லேசாக்கப்படுமா என்று கேட்டால், அவர் மௌத்தான காஃபிராக, எனவே காஃபிரனுக்கான தண்டிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்போ அந்த தண்டனை லேசாக்கப்பட மாட்டான்னு குர்ஆன் சொல்லுது. அவர் செஞ்சதை அமல்னு வச்சு கொண்டாலும் அவர் செஞ்ச குஃப்ருடைய சந்தர்ப்பத்தில், எனவே காஃபிராய்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் செய்கிற அமல்கள் அது பயன் அளிக்கிறல்ல. அப்போ இந்த ரெண்டே நாங்கள் வச்சு பார்ப்போமா இருந்துட்டா எங்களுக்கு அபூ லஹபுடைய செய்தி எங்களுக்கு தெளிவாக வழங்கணும். புகாரில் வர சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம்டா, அப்போ அதில் புகாரில் அவருக்கு லேசு கரைக்குன்னு வருது தானே என்று கேட்டால் அது ஒரு கனவு. ஏன்னா ரசூல்லா சொன்னு வரலாம், ரசூல்லா சொன்னு வந்தால் நாங்கள் அதை ஏற்று வரலாம். ஏன்னா அவர் வஃபாத்தானது பின்னால் ஒருத்தர் கனவு கண்டார், சில செய்திகள் தான் அது கண்டவர் அப்பாஸ் தான் கண்டார்னு வந்திருக்குது. அது கூட அவர் காஃபிராவுல சந்தர்ப்பத்தை தான் கண்டிக்கிறார். எனவே அப்போ இந்த கனவுகளை நாங்கள் கனவு குர்ஆன் விஷயத்துக்கு முரண்படுமா இருந்தால் நாங்கள் கனவு எடுக்கிறதா குர்ஆன் விஷயத்தில் இருக்கிறதா? அப்போ கனவு இஸ்லாத்தில் ஆதாரமே அல்ல. நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் மாத்திரம்தான் வஹ்யா கருதப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ருஉல் அன்பியா ஹக்கும், நபிமார்கள் கனவுகள் காண்டாங்கன்னா அது அந்த கனவு அது வஹி தான் உண்மையானது. ஏன்னா சாதாரணாக்கள் காணக்கூடிய கனவுகள் அது ஷைத்தான்கள் காண்றதுக்கே இல்லை. ஏன்னா அது பல ஜாதி கனவு அவங்களுக்கு மாறதுக்கே, அதெல்லாம் வஹீர் அந்தஸ்து வைக்க இல்லை. ஏன்னா இப்போ குர்ஆன் தீர்ப்பு சொல்லுமா இருந்தால் லா யுக்பா அலைஹிம், அந்த லா யுஹஃபஃபு அன்ஹும் அல்-அஸாப், தண்டனை அவங்களுக்கு லேசாக்கப்பட மாட்டாது. அதே மாதிரி ஹதீஸில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, காஃபிர் செய்கிற அமல்கள் அதுக்கு பயனளிக்க மாட்டாது. இதெல்லாம் ரெண்டு வச்சு பார்க்கறதால தெளிவாக வழங்குது அபூ லஹபுக்கு தண்டனை லேசாக்கப்பட மாட்டாது. அப்படி லேசாக்கப்படும்னு நாங்கள் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் தரும் ஒரு அறிவிப்பு எங்களுக்கு தெளிவாக வரும், விதி விலக்கா. அப்போ நாங்கள் அதை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் எந்த அறிவிப்பும் வராத சந்தர்ப்பத்தில் இது ஒரு கனவாக தான் சொல்லப்பட்டிருக்குது.
இமாம் புகாரி கூட உர்வத் இப்னு ஜுபைர் இப்படி சொல்கிறார், அவர் கனவு கண்டதா இப்படி கனவு காணப்பட்டீங்கன்னு சொல்கிறார்னு கூட்டத்தான் பதிவு செய்கிறாங்களே தவிர இது ரசூல்லா தட்டு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையை கொண்டெல்லாம் சொன்ன ஒரு ஹதீஸ் அல்ல. எனவே இதை வச்சு நாங்கள் குர்ஆனில் அந்த வசனங்களுக்கு தீர்ப்பிற்கு மாற்றமாக தீர்ப்பு எடுக்கிறது இயலாது. குர்ஆன தீர்ப்பு காஃபிருக்கு தண்டனை லேசாக்கப்பட மாட்டாது. ஹதீஸில் தீர்ப்பு காஃபிர்கள் அவங்க குஃப்ரானத்தில் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த ரெண்டையும் தெளிவாக வழங்கினா அப்போ எனக்கு கபூல் அப்படின்ற மாதிரி தெளிவாக வழங்கும். அப்போ இதுக்கு மாற்றமாக நாங்கள் தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால் ஹதீஸில் சஹியாக வந்து அதை விதிவிலக்காக சொல்லலாம். அது விதிவிலக்காக சொல்லக்கூடிய அமைப்பில் ஒத்தர விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான். எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பெரியப்பா அபூ தாலிப் இன்னொருவர், அவர் இஸ்லாத்துக்கு வரால என்கிற மட்டும்தான் குறைவு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் ஒத்துழைப்பாக இருந்த ஒரு ஆள். காஃபிரால் ரசூலுல்லாஹ்க்கு செய்யக்கூடிய எல்லா கொடுமையிலிருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறது முற்பட்டவரால். கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைக்க பார்த்தா சரி வரல. ஆனால் இஸ்லாத்தை பாதுகாக்கிறது மிச்சம் கடுமையாக இந்த ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறது முயற்சித்தவரால். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவருக்கு தண்டனை லேசாக்கப்படும். அவருடைய தண்டனை லேசாக்கப்படும் விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி வந்து. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னா அதை நாங்கள் விதிவிலக்காக இருப்போம். அபூ தாலிப் மட்டும் அந்த காஃபிரோட தண்டனையில் அவருக்கு கொஞ்சம் குறைச்சி தண்டனை கொடுக்கப்படுது. இதை தவிர வேறு எந்த காஃபிருக்கும் தண்டனை குறைச்சி கொடுப்பதா ரசூலுல்லாஹ்விடம் இந்த செய்தி வரல. இந்த அபூ லஹப்னு சொல்லக்கூடியவர் மட்டும்தான் அவரை பற்றியும் வந்திருக்கின்றது. இந்த கனவு தான் வந்திருக்கும். ஏன்னா அது கூட அபூ அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் கண்ட கனவாக தான் சொல்லப்படுதே தவிர வேறுபடி வேறு எந்த சஹியான அறிவிப்பிலும் அது பதிவு செய்யப்பட்டு இல்லை வந்து. ஏன்னா இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்ல. இது உர்வத் இப்னு ஜுபைர் எப்படி சொல்கிறாருன்னு கூட்டத்தான் இமாம் புகாரி பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதை வச்சு குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக இவை தீர்ப்பெடுக்கிறது இயலாது. எனவே நாங்கள் அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். அடுத்ததாக இந்த அபூ லஹபோட குடும்பம், இவங்களோட குடும்பம் அவருக்கு பின்னால் என்ன நடந்தது என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உம்மு ஜமீல் அப்படியே குஃப்ரில் இருந்தாராம். குஃப்ரில் இருந்து ஹிஜ்ரி 7ஆம் வருஷம் அந்த குஃப்ரில் செத்து போனா. அப்படியே அவங்களோட பிள்ளைகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன உத்தைபா சொல்லக்கூடிய ஒரு மகனை ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. அதனால் அவர் அந்த சிங்கத்தால் அப்படியே கடித்து கொதறி அவர் கொல்லப்பட்டார். மற்ற பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் வருஷம் மக்கா வெற்றிக்காக போய்த்து மக்கா வத்தி சொல்கிறாங்க. மக்கா வத்தி கொண்ட சந்தர்ப்பத்தில் எல்லாரும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சரணடைஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் சிலர் ரசூலுல்லாஹ்ட்ட வராமல் மறைஞ்சு கொண்டாங்க. அவங்க மிச்சம் கேவலமாக ரசூலுல்லாஹ் பேசினாக்கள் அப்படியெல்லாம் இருந்தாக்கள் கொஞ்சம் முன்னுக்கு வர வெக்கமாக்கி அவங்க வலிச்சு கொண்டாங்க, வரல. அப்போ ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இந்த அபூ லஹபோட பிள்ளைகள் வரான்னு பார்க்குறாங்க, யாரும் வரல. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களோட சகோதரோட பிள்ளைகளை காணலேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க ஒழிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சரி நீங்கள் போய் உங்க தேடி வாங்க ஆக்கலேன்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுனால அப்பாஸ் அவங்க அதில் தேடிக்கன்னு இருக்கிறத தேடி போனாங்க. மக்கா மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து கிட்ட 2-3 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு இடத்துல அவங்க குடும்பமாக அப்படியே ஒழிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னே வரதுக்கு அவங்களுக்கு சங்கடம் வாய்ந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிட்றேன்னு சொல்லி அவங்கள 3 பேரும் அப்படியே அவங்கள உத்தைபா சொல்லக்கூடிய ஒரு மகன், அந்த உத்துபா சொல்லக்கூடிய மகன் இருந்தார், மாயத்தபான்னு சொல்லக்கூடிய இன்னொரு மகன் இருந்தார். அதுக்கு பின்னால் இன்னும் 2 பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. அவங்க 4 பேரை குட்டி கண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மர்ஹதாவா எத்தி வச்சாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி நபித்து தெரிவின்னு எத்தி வச்சாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உத்துபா சொல்லக்கூடிய அந்த மகனும் மாத்தபன் சொல்லக்கூடிய மகனும் அதே மாதிரி இன்னும் 2 பொம்பளை பிள்ளைகள் இவங்க எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு மட்டுமல்லாமல் அது பேர் சிறந்த முஸ்லீம்களாக வாழ்ந்தாங்க. அந்த ஃபத்ஹ் மக்காவோட நடந்த 2 யுத்தங்கள், ஹுனைன் யுத்தம் அதே மாதிரி தாயிஃப் யுத்தம், இந்த 2 யுத்தங்களையும் உத்துபா மாத்தபா ஆகிய 2 பேரும் முஸ்லீம்களுக்கு ஷார்ப்பாக போராடினாங்க. போராடி அதில் உத்துபாவில் ஒரு டன் குருடா போகணுன்னு சொல்லப்படி யுத்தத்தில் தாக்கப்பட்டார். இஸ்லாத்துக்காக அவர் போராடினார். அவங்க 2 பேரும் நல்ல மேலே புறவாங்க. அந்த குடும்பமெல்லாம் புற இஸ்லாத்தில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிமில் ரசூலோட அடியிலான பரம்பரை வந்தாக்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அபூ லஹபோட பரம்பரை சேர்ந்தாக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்களா என்று கேட்டால் புதுசாக நவீன வரலாற்றாசிரி எகிப்தை சேர்ந்த எழுதுகிறார். எகிப்தில் அஸ்வான்னு சொல்லக்கூடிய அந்த அணைக்கட்டில் பாதி ஒன்று இருக்குது வந்து, அதுக்கு ஷமீஃபா உள்ள பாதியில் கனான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அங்கே உத்துபா சொல்லக்கூடிய சந்தை நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அபூ லஹபோட மகன் உத்துபா இருக்கிறார், அவருடைய சந்ததி அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈஜிப்டில் சில ஏரியாக்கள் அப்படி அந்த கிட்ட உள்ள ஏரியாக்களில் சுமார் 28,000 பேர் மட்டும் அவங்க இருக்கிறாங்க, சந்ததி பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு தவணை சொல்கிறார். ஏன்னா அது இருக்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவருக்கு சந்ததி பேருக்கு அவருடைய சந்ததி வளர்ந்திருக்கலாம்.
அப்போ அவங்க பனு லஹப்னு சொல்லி அவங்க அப்படியே சொல்லிக்கொண்டு இருக்கிறதாகவும், அவங்க நாங்கள் அபூலஹபை கொண்டு பெருமை அடிக்கிறதில்ல, நாங்கள் அபூலஹப் வந்து பனு ஹாஷிம், ஏன்னா ரசூலோட குடும்பம் பனு ஹாஷிம், அதனால் நாங்களும் பனு ஹாஷிங்கள் தான். அந்த பெருமை எங்களுக்கு ஈக்கன்னு அவங்க சொல்லிக்கொண்டு இருப்பதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இதுதான் நாங்கள் அபூலஹபை பற்றியுள்ள முக்கியமான சில செய்திகள். இது போன்று பல காஃபிரை பற்றி வந்து குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் பணமோ அல்லது வேறு எந்த பதவிகளோ எங்களுக்கு எந்த பயனையும் அளிக்க மாட்டாது. ஏன்னா அந்த வந்து சில காலங்களுக்கு இஸ்லாத்தை எதிர்க்கிறதும் ஹக் அதிகத்தும் அதுக்கு இடம் கொடுப்பானோ அது. ஆனால் அந்தாட புடியன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மிச்சம் கடுமையாக இருக்கும். எனவே அதிலிருந்து யாருக்கும் தப்பிக்கொள்ள முடியாதுன்னு பார்க்க ஒரு பாடமாக நாங்கள் அபூலஹபுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இது போன்ற படிப்பினை உள்ள நாங்கள் பாடங்களை கதைகளை நாங்கள் வரலாறு படித்து படிப்பினை பெற்று எங்களை வாழ்க்கையை நாங்கள் திருத்தி அமைத்துவது எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாக்குதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.